ஓம் கஜானனம் போதகநாதிசேவிதம் கவித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். பொதுவாக கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகள்லாம் பெற்றெடுத்து படிக்க வச்சாச்சு. ஒரு 21, 22, 23 வயசில் அந்த குழந்தைகளும் படிப்பை நல்ல முறையில் படித்து முடித்து விடுகிறது. நல்ல மார்க் வாங்கியாச்சு, நல்ல ரேங்கு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்னு மாணவ மாணவிகள் மார்க்கை வாங்கி பெருமிதம் கொள்கிறார்கள். அடுத்து என்ன? படித்து முடித்தாச்சு. படித்து முடித்த உடனே வேலை தேட வேண்டும். பெரும்பாலான பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகள் அரசு வேலை பார்த்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு நினைப்பு வரும். அறக்காசு உத்தியோகமானாலும் அரசாங்க காசாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அரசு வேலை என்றால் பலருக்கும் விருப்பம்தான். அந்த அரசு வேலை கிடைக்க ஜாதகம் எந்த மாதிரியான ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கணும்? அரசு வேலை கிடைப்பதற்கு ஜாதகத்தில் 10ஆம் இடம் பலப்பெற வேண்டும். அடுத்ததாக அரசாங்க கிரகங்களான சூரியன், செவ்வாய், குரு ஆகிய 3 கிரகங்களும் வலுப்பெற்று இருக்க வேண்டும். 3 கிரகமும் வலுவாக சுபத்தன்மை பெற்று இருந்தால் அரசாங்க வேலை கிடைச்சிடும் அப்படின்னே சொல்லிடலாம். 10ஆம் இடம் என்பது தொழில், வியாபாரம், பதவி, வருமானத்தை பற்றி சொல்லக்கூடியது. 10ஆம் இடம் என்பது பதவி, பெயர், புகழ், செல்வாக்கை பற்றி சொல்லக்கூடியது. ஆக 10ஆம் இடம் பலப்பெற்று விட்டால் அந்த ஜாதகர் எந்த வகையிலாவது பண வரவு வந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு, ஒரு உன்னதமான இடத்திற்கு சென்று விடுவார். நேர் வழியில் சென்றார். பணம் தான் வந்துருச்சே, நம்மளுக்கு லட்சக்கணக்காக வருதுன்னு தேவையில்லாமல் செலவு பண்ணால் அதில் பாதாளத்தில் போய் விழுக வேண்டியதுதான். நேர்மையான முறையில் நீதி நேர்மை தவறாமல் வாழ்ந்து வந்தால் பணத்தை என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், ஒன்றுக்கு 4 முறை அல்ல 40 முறை யோசித்து அந்த பணத்தை முதலீடு செய்தால் பணமும் பெருகும், வசதியும் பெருகும், வாய்ப்புகளும் பெருகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆக 10ஆம் இடம் என்பது பங்கப்படக்கூடாது, பலப்பட வேண்டுமே. அப்போ 10ஆம் இடம் பலப்பெற்றால் பதவி, பெயர், புகழ், செல்வாக்கு, ஒரு செல்வ சீமானாக அவர் பகுதியிலே வலம் வந்து கொண்டு இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். 10ஆம் இடம் பொதுவாக பண வரவை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதை இப்படி பார்க்குறத காட்டிலும் ஒரு உதாரண ஜாதகத்தை கொண்டு பார்த்தோம் என்றால் நம்மளுக்கு நல்லா தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இந்த ஜாதகர் மதுரையிலே பிறந்தவர். ஆண் ஜாதகம். 28/10/1957 இரவு 12:57 பிறந்திருக்கிறார். ராசி தனுசு ராசி, போராட நட்சத்திரம். லக்னம் கடக லக்னம். 3ஆம் இடமான கன்னியிலே செவ்வாயும் குருவும், 4ஆம் இடமான துலாத்திலே ஐப்பசி மாதம் பிறந்ததால் சூரியன் அங்கே நீச்சமாகி இருக்கிறார். புதனும் ராகுவும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். 5ஆம் இடமான விருச்சகத்திலே சுக்கிரனும் சனியும், 6ஆம் இடத்திலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் போராட நட்சத்திரத்திலே சுக்கிரன் விசாரத்திலே, 10ஆம் இடமான கடகலக்கணத்திற்கு 10ஆம் இடமான மேசத்திலே கேது பகவான் உட்கார்ந்திருக்கிறார். இதுதான் இந்த ஜாதக அமைப்பு. தனுசு ராசி, கடகலக்கணம், போராட நட்சத்திரம். இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஜாதகர் படித்து முடித்து அரசாங்க வேலை கிடைத்து இப்பொழுது இவருக்கு 69 வயது நடந்து கொண்டிருக்கிறது. 60 வயதிலே ஓய்வு பெற்று பென்ஷனை வாங்கி நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறது? 10ஆம் இடம் எப்படி சுபத்தன்மை பெறுகிறது? 10ஆம் இடத்தை இந்த கிரகங்கள் பார்க்கிறார்கள்? சூரியன், செவ்வாய், குரு எந்த மாதிரியான சுபத்தன்மை பெற்று அமர்ந்திருக்கிறார்களா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.
இப்போ கடக லக்கணம், லக்னாதிபதி சந்திரன் 6ஆம் இடத்துல சுக்கிரனின் சாரம். சுக்கிரன் 4-11 கூடயும் லாபாதிபதி. அந்த சுக்கிரன் சனியோட சேர்ந்தாச்சு. 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணுங்கிறாங்க. இங்கே கடகலக்கணத்திற்கு 10ஆம் இடமான மேசத்திலே கேது என்ற பாம்பு அமர்ந்திருக்கிறார். செவ்வாயோ 3ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் 1, 5, 9 சேர்ந்தால் மிஞ்சும் பலனை செய்வான், யோக பலனை செய்வான்ங்கிறாங்க. இங்கே 1 வந்து சந்திரன், 5 வந்து செவ்வாய், 9 வந்து குரு. 5, 9 3ஆம் இடத்துல புதன் வீட்டில் சேர்ந்தாச்சு. ஆக செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் குருமங்கல யோகத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிடலாம். ஆக அந்த செவ்வாயும் குருவும் கன்னியில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்த்துடுறாங்க. 9ஆம் இடம் என்பது மீனம், மீனத்தை பார்க்கிறார்கள். 10ஆம் இடத்தை வந்து யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், ராகு. இந்த 3 கிரகங்கள் 10ஆம் இடத்தை பார்ப்பது 10ஆம் இடம் அதிக பலம் பெற்று விடுகிறது. நான் முதலிலேயே சொன்னேன், அரசாங்க வேலைக்கு சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்களும் பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். இப்போ லக்னாதிபதி சந்திரன் லாபாதிபதி சுக்கிரன் சாரத்தில், கடகலக்கணத்திற்கு லாபாதிபதி சுக்கிரன், சந்திரன் போராட நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் சாரத்தில் உட்காந்துட்டார். 10ல் கேது, 10ஆம் இட அதிபதி செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்திலே சுயசாரத்தில் இருக்கிறார். 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ லக்னத்திற்கு 5ஆம் இட செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி குருவின் சேர்க்கை வேறு. ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் கன்னியில் போய் சேர்ந்தாச்சு. எங்கள் ராசிக்கு 10ல் போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் 10ஆம் இடம் எப்படியெல்லாம் வலுப்பெறுகிறது, பலப்படுது பாருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஜாதகக்காரர் அரசு வேலை பார்த்தே ஆகணும். அரசு வேலை பார்த்து ரிட்டையர்டும் ஆகிவிட்டார், பென்ஷனும் வாங்கி இப்போ நல்லா இருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். நட்சத்திரம் போராட நட்சத்திரம், தனுசு ராசி, லக்னம் கடக லக்கணம். இவர் பிறந்தது 28-10-1957. இப்போ 68 முடிஞ்சு 69 நடந்துக்கிட்டு இருக்கு. பிறக்கும் பொழுது சுக்கிர திசை 8 வருடம் 4 மாதம். அதற்கு பிறகு சூரிய திசை ஒரு 6, சந்திர திசை ஒரு 10, செவ்வாய் திசை ஒரு 7, ராகு திசை ஒரு 18, குரு திசை ஒரு 16. ஆக 65 வயசோடு இவருக்கு குரு திசை முடிஞ்சாச்சு. இப்போ நடப்பது சனி திசையில் சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி. புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3-12 கூடையவன். அவர் 4ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் போய் உட்காந்துட்டார். ஜம்முன்னு போய் உட்காந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு நடப்பது சனி திசையில் புதன் புத்தி. 10ல் ஒரு பாம்பு இருக்கணும்னு சொன்னேன். இங்கே 10ல் கேது. கேதுவிற்கு இடம் கொடுத்த செவ்வாயோ கன்னியில் குருவோட சேர்ந்திருக்கிறார். அப்போ செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் குருமங்கல யோகத்தை அல்லவா கொடுத்து விடுவார். 10ல் கேது இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. கேது என்னத்தை பெருசாக செஞ்சிட போகிறார் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பாருங்கள், இந்த கேது தான் அரசாங்க வேலை கிடைக்க துணை நிற்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். கேது புதன் வீட்டையும் புதனையும் பார்க்கிறார். புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3-12 கூடையவன். கேது பகவான் ஆண்டி கிளாக்கில் தனது 11ஆம் பார்வையாக புதனுடைய வீட்டை மிதுனத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக புதனையும் பார்க்கிறார். சூரியன் புதன் ராகு, சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாத்திய யோகத்தை அல்லவா கொடுத்து விடுவார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு 10ஆம் இடம் பல வழியில் பலப்படுகிறது, சுபத்தன்மை பெற்று விடுகிறது. ஆக 10ஆம் இடம் பலம் பெற்றுவிட்டால் சூரியன் செவ்வாய் குரு ஆகிய 3 கிரகங்களும் அரசாங்க கிரகங்கள் நல்லபடியில் அமைஞ்சிட்டா அந்த ஜாதகர் அரசாங்க வேலை, கவர்மெண்ட் வேலைக்கு கண்டிப்பாக சேர்ந்து கை நிறைய சம்பாதிப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருவர் அரசாங்க வேலை பார்க்க வேண்டும் என்றால் அவருக்கு 10ஆம் இடம் பலமாக இருக்க வேண்டும். அரசாங்க கிரகங்களான சூரியன் செவ்வாய் குரு பலப்பெற்று சுபத்தன்மை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கலாம், அல்லது 10ஆம் இடத்தை அதிபதி சாரம் வாங்கி இருக்கலாம்.
சுபர்கள் பார்த்தால் அவர் அந்த ஜாதகர்கள் ஆணோ பெண்ணோ படித்து முடித்தவுடன் அரசாங்க வேலைக்கு சென்று விடுவார்கள். அரசாங்க உத்தியோகம் பார்த்து கை நிறைய சம்பாதித்து அவர்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை டச் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.